ஹாய். ஹாய், வெல்கம் டு நிவிய ஃபேமிலி vlogs. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா கோஸ் கூட்டு மீல் மேக்கர் ஃப்ரை மாதிரி ஃப்ரையர் தொக்கு அப்படி எதுனா சொல்லிக்கலாம். ஹாய். என்ன செய்ய போற? அத சொல்லுன்னா தொக்கு சமைக்கலான்ற. நாங்களும் வந்து வரது. செஞ்சுக்கலாம். செய்ய போறேன். அதான் என்ன செய்ய போற? கோஸ் கூட்டு செய்ய போறேன். ஓகே. ஓகேவா? அப்ப மீல் மேக்கர் ஃப்ரை இல்லனா தொக்கு மாதிரி செய்யும்போது முடிவு பண்ணிக்கலாம். அப்படி சொல்லு. டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண மீல் மேக்கருக்கு மசாலா ஊறணும். அதனால அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடுவோம். ஓகேவா? உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சமாவே போட்டுக்கிறேன். ஏன்னா வெங்காயம் தக்காளி போடும்போது கொஞ்சம் தேவைப்படும். அதே மாதிரி இது எல்லாமே இதுல ரொம்ப கம்மியா தான் போடுறேன். ஏன்னா தொக்கு செய்யும் போது தேவைப்படும்ன்றதுனால சோயால. ஓகேவா? இது வந்து ஒரு ஒரு பிஞ்ச் மாதிரி போடுறேன். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். அவ்வளவுதான். இப்போதைக்கு இதை மட்டும் போட்டு இதை என்ன பண்ணணும், நம்ம மிக்ஸ் பண்ணி ஓரமா வச்சிடலாம். என் போன் போயிடுச்சு. உன் போன்ல இருக்கிற குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஆல்ரெடி எடுத்த வீடியோவே எங்க போச்சுன்னு தெரியலன்ற சொல்லடி. அதே போன்ல, ஆனா போன் டிஸ்பிளே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கரெக்டாக காப்பி பண்ணேன் நானு. எங்க போய் காப்பி பண்ணி வச்சேன்? டெஸ்க்டாப்ல தான் காப்பி பண்ணேன். ஆனா என்னன்னு தெரியல, காணோம். சரி, இத்தனையும் போன்லயும் காப்பி போட்டு தான் எடுத்தேன். அதுல போய் செக் பண்ணாலும் இப்ப காணோம். அது போன் வேற திரும்பி செக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இதுவாயிட்டு இருக்கு. என்ன பண்ணுன்னு தெரியல. இது என்ன, அங்க ஒரு குக்கர், இங்க ஒரு கடாய். இது மீல் மேக்கர் செய்யறது, சோயா செய்யறதுக்காக. இது வந்து குக்கர் வந்து நம்ம கோஸ் கூட்டு செய்யறதுக்காக. ரெண்டுக்குமே கொஞ்சம் கொஞ்சம். அப்படி பண்ணா ஒழுங்கா பண்றீ. நான் எப்படி புடிச்சிட்டு இருக்கேன். சரி போ, இது அப்புறம் பண்றேன். நீ பண்ண வேணாம் சொல்ல. ஒண்ணு அங்க ஊத்திட்டு அப்புறமா இதுக்கு வா, இங்க கொஞ்சம் இப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் விளையாடிட்டு இருக்க. யாராவது அப்படி பண்ணுவாங்களா? ஒண்ணு அதுக்கு எவ்வளவோ அது ஊத்து, அதுக்கப்புறம் இதுக்கு ஊத்து. நான் அதை இப்படி ஒண்ணு இப்படி 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 இப்படின்னு எத்துனுங்கிறேன். சரி, அது நான் அப்புறம் பண்ணவா? நீ பண்ணு, நான் வேணாம் சொல்ல. அதுக்கு என்னன்னு பண்ணிட்டு அப்புறமா இதுக்கு பண்ணு. கையில கடுக்கு ஒண்ணு எடுத்து போப்பலகுது. இதுல கொஞ்சம், இதுல கொஞ்சம், திரும்பி இதுல கொஞ்சம், இதுல கொஞ்சம் அப்படி போடாத. ஒண்ணு போட்டு அதுக்கு எவ்வளவுன்னு அதுக்கு போட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போடு. அளவும் சொல்ல மாட்டேங்கிற. குத்து மதிப்பா எல்லாத்துக்கும் ஊத்திட்டு இருக்க. என்ன எவ்வளவுன்னு சொல்லு. ஒரு 3 ஸ்பூன் இருக்கும். 3 டேபிள். இதுக்கு எவ்வளவு ஊத்துன? இதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். ஆனா சத்தியமா சொல்றேன், வீடியோ இன்னும் அவனும் பார்க்க ஆரம்பிக்கல. பார்க்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ. சரி சரி வா, இங்க பாரு. இது கடுகு 1 ஸ்பூன் போடுறேன். இதுக்காக கோஸ்க்கு. ஓகேவா? சீரகம் போட்டுறேன் 1 ஸ்பூன் தான். அதே 1 ஸ்பூன். ஆனியன் நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்தேன். பண்ணு. ஏதோ ஊத்தியா? இல்ல, சவுண்ட் வருது, அதுக்கும் எனக்கு பண்ணு. கடுகு போடுவோமா சீரகம் போடுவோமாடா? நான் உன்ன போட்டுருவோம் பாரு. இப்போ உனக்கு எது பிடிக்கும்னு தெரியல. சரி, சீரகம் போடுவோம். நம்ம கடுகு அவாய்ட் பண்றோம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் மீல் மேக்கருக்கு. அது கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால அதுல என்ன பண்றேன், திருப்பி நான் வெங்காயம் போட்டுறேன். இது வந்து சின்ன சைஸ் வெங்காயம் ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். இதுல வேணும் ஸ்பூன், கரண்டி. அந்த உட்லயா? வாங்கி தரேன். அதுக்கு முன்னாடி எனக்கு குக்கர் வேணும். வாங்கி தரேன். அதுக்கு முன்னாடி கடாய், பேன் வேணும். வாங்கி தரேன். கோஸ்க்கு உப்பு போட்டுறேன். தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன். கல் உப்பு போட்டுக்கிறேன் நானு. மீல் மேக்கருக்கும் நம்ம சால்ட் உப்பு தான் போடணும். அதுக்கும் தேவையான அளவுக்கு. அங்க நம்ம மீல் மேக்கர்லயும் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். அதனால இதுல கொஞ்சம் பார்த்து கம்மியாவும் போட்டுக்கலாம். கோஸ்க்கு நம்ம தக்காளி போட்டுடலாம். ஒரு 5 போட்டிருப்பேன். ரொம்ப குட்டி குட்டி தக்காளி என்னோட சைஸ் இருந்துச்சு வீட்டுல. சோ அதனால அது ஒரு 5 தக்காளி போட்டிருக்கேன். எப்பவும் போல முச்சு விட்டு பேசாம தேவையான அளவு. இந்த தேவையான அளவுன்னு ஒண்ணு சொன்னேன்னு. இது வந்து நான் சின்ன தக்காளின்றதுனால ரெண்டு எடுத்திருக்கேன். தக்காளி கொஞ்சம் காயா இருக்கிறதுனால வதங்க மாட்டேங்குது. அது கூட வதங்கிடுச்சு. இது வதங்கவே மாட்டேங்குது தக்காளி. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போடுறேன். இது என்ன இவ்வளவு நேரம் ஆகுது வதங்குறதுக்கு? கடுப்பேத்துது. இப்ப நீ கையச்சாத உடனே வதங்கிருமா? நீ திட்டினே செஞ்சா எப்படி சமையல் நல்லா வரும்? எனக்கு மட்டும் மூஞ்சி மட்டும் தான் வைக்க முடியுது, கையும் சேர்த்து வைக்க முடியல. இன்னும் கொஞ்சம் இங்க பக்கத்துல வந்துடு. மடிமேல வந்துக்கிறியா? கரெக்டா இருக்கும். சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் 1 ஸ்பூன். 1 ஸ்பூன்ன்றது 1.25 ஸ்பூனே போடுறேன். மீல் மேக்கருக்கு கொஞ்சமா மஞ்சள் போட்டுடலாம். 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி மீல் மேக்கர்ல போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள்
1.5 ஸ்பூன் போடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம மீல் மேக்கர் ஆல்ரெடி உப்பு போட்டு இது பண்ணிச்சுல, அதை போட்டுறேன். சுத்தண்ணில ஊற போடணும்ல ஃபர்ஸ்ட்? ஆமா, ஃபர்ஸ்ட் சுடு தண்ணீர்ல ஊற போட்டு அது நல்லா சாஃப்ட் ஆகணும், குண்டு குண்டா. ஆமா, எவ்வளவு எப்படி இருந்ததுமா? சப்பக்கட்டின்னு இருந்தது, ட்ரையா இருந்துச்சு. இந்த மாதிரி அப்படி சொல்லு, ட்ரையா இருந்துச்சு. இப்ப நீ மட்டும் ஆயிட்டான் போயிட்டான்னு பேசுற? அது நான் பேசுவேன், நான் குக்கா? நான் குக்கா? என்ன பண்ணா, லைட்டா தண்ணி மட்டும் தெளிச்சு உப்பு எல்லாம் உள்ள போகணும், அந்த மசாலா கொஞ்சம் உள்ள போகணும், அதுக்காக கொஞ்சமா தண்ணி ஊத்துறேன். ஓகே, மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இந்த இதுல வந்து நான் துவரம் பருப்பு, அப்புறம் கடலை பருப்பு, சிறுபருப்பு, இது 3மே என்னோட கை பிடிக்க அளவுக்கு 2 எடுத்திருக்கேன், ஈக்குவலா 3மே. ஓகேவா, அதை ஆட் பண்ணிடுறேன். சூப்பர். இப்போ ஒரு கைப்பிடி போயிடுச்சா? கலக்குவேன் 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 பாரு. நம்ம ஆல்ரெடி இருந்ததோட இது நல்ல உப்பி வந்திருக்கு. புச்சு புச்சு புச்சுன்னு இருக்கு. நம்ம கறிவேப்பிலை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறோம். கறிவேப்பிலை ஏன்னா நல்லா இருக்கு. மீன் மேக்கர் ஃபினிஷ் கரோ. நான் என்ன பண்ணிருக்கேன்னா, வெங்காயம், தக்காளி, சோம்பு, சீரகம், தேங்காய் இது எல்லாமே போட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சிருக்கேன். ஆட் பண்ணிடலாம். நம்ம அந்த தேங்காயோட பச்சை வாசனை எல்லாம் கொஞ்சம் போகட்டும். ஸோ இதுல நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு வீட்டுல அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, ஒரு ஸ்பூன். ஐயோ சொல்லு சொல்லு. பெருங்காயம் போடணும். அக்க போறியா அவங்க கூட? ஆனா நான் எங்க அம்மாட்ட கேட்டுதான் பண்றேன். நான் அம்மா கிட்ட கேட்டு பண்றேன், கேட்காம பண்றேன். அவங்க சொன்னதெல்லாம் டக்குட்டு யோசிக்கிறேன், இதெல்லாம் போடணும்னு சொன்னாங்களே நம்ம போட்டோமா அப்படின்ட்டு யோசிக்கும் போது ஆமா நம்ம இது போடல அப்படின்ட்டு அப்பதான் வந்து ஞாபகம் வருது. நான் என்ன பண்றது? இதுவும் உங்களுக்கு தேவையான அளவு. ஆமா, கொஞ்சம் நான் சொல்றேன். தண்ணி ஊத்தி விட்டுரு. இது கோஸ் போட்டு தண்ணி ஊத்திட்டு கோஸ் போடணுமா? கோஸ் போட்டு தண்ணி ஊத்துருமா? ஐயோ, வேற மாதிரி போடுது. சரி, கோஸ் போட்டு நம்ம தண்ணி ஊத்துவோம். ஓகே, நம்பிதான் ஆரம்பிச்சுக்கிறோம். பாத்துக்கலாம்டா. யாரு நீ? பாத்துக்கலாம், மொத்தம் பாரு வீடியோ. சரி, பாரு கோஸ் போடுறேன். கோஸ் போட்டுட்டு ஆக்சுவலா மிக்ஸ் பண்ண கூடாது, ஓகேவா? இல்லனா அடியில இருக்கிற பருப்பு வேகாது. இல்லனா மட்டும் நம்ம பருப்பு வெந்துரும். பாரு எப்படி வரப்போகுதுன்னு மட்டும் பாரு, பாத்துட்டு அப்புறம் வேக. நான் சொன்னது வீடியோ. குக்கருக்கு 2 இந்த கிளாஸ் அளவுக்கு கிளாஸ் அதுல வந்து 2 அவங்களுக்கே ஷாக் ஆயிருக்கும். ஒருவேளை கிளாஸ்ல எடுத்து ஊத்துறீங்க. 2 கிளாஸ் தண்ணி. ஓகே, 4 விசில் வைக்கணும். ஓகே ஓகே, இப்போ முடிஞ்சிருச்சு. 5 விசில் வச்சேன். நம்ம நீங்களும் செய்யும்போது 5 விசில் வச்சுக்கோங்க. நானா பாரு ஒரே டமால். ஓகே, கொத்தமல்லி போட்டு ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், சாப்பிட வேண்டியதுதான். நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். வா பக்கத்துல வா, என்ன போய் ஒழிஞ்சிக்கிறா? வட்டத்துல வா. நல்லா இருக்கு. ஆனா எப்படியோ பண்ணிடுறடி. தடாக் புடாக் பண்ணா கூட இது இப்படிதான் இருக்குமா? ஹார்டாதான், கொஞ்சம் ஹார்டா இருக்கு. அதோட உள்ள மசாலா நல்லா இறங்கி இருக்காப்புல. இது பேர் என்ன சொல்லு? சோயா. சோறு புரிஞ்சிடும். இந்த டிஷ் பேர் சோயா கிரேவி. இது கிரேவியா? ஏதோ ஒண்ணு. சோயாவே இப்படி போட்டு செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளவுதான் இருக்கு. வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாதி பேர் பாக்குறீங்க, பண்ணாம போயிருக்கீங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிவிய ஃபேமிலி vlog பார்த்தமைக்கு நன்றி. டாடா, பை பை.